அது மட்டும் இல்லை, ஒரு நாளாவது என்னுடைய லைஃப்பில் நான் ஒரு முழு நேர ஊழியனாக வருவேன்னு நினைச்சதே கிடையாது. என்னுடைய பர்சனல் பிளான்லாம் ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு. நான் ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக இருந்தேன். கவர்மெண்ட்டில் என்னை வாட்ச் பண்ணும்படி ஒரு சிஐடி போலீஸ் இருந்தது. பாஸ்போர்ட் எனக்கு கொடுக்கப்படலை. நான் அவ்வளோ எக்ஸ்ட்ரீமாக இருந்தேன். பெரியவர்களே, ஆண்டரை ஏற்றுக்கொள்றதுக்கு முன்னால் என்னுடைய லைஃப் ரொம்ப ஒரு எக்ஸ்ட்ரீமிஸ்ட். ஒரு ரொம்ப தேசபக்தி இருக்கும். எப்படியாவது நாட்டுக்கு ஒன்று செய்யணுமே, சமூகத்தில் ஏதாவது ஒன்று நடந்தால் நான் தான் முதலாள போய் நின்று இது எப்படி ஒரு ஜஸ்டிஸ், ஃபைட் ஃபார் த ரைட். பட் we have to fight for the right with Christ. அது எனக்கு தெரியாது. அப்படி இருக்கும் பொழுது எங்கள் அப்பா அம்மாவை ரொம்ப வேதனைப்படுத்தியிருக்கேன் என்னுடைய நடத்தையினால். அப்போ எங்கள் அப்பாவும் அம்மாவும் நான் 2 மணிக்கு வந்து சாப்பிட்டுட்டு மறுபடியும் கட்டில் படுத்து தூங்கும்போது கதவை திறந்து வந்து என் கட்டில் பக்கத்தில் முழங்கால் போட்டு எனக்காக ஜெபம் வாங்கலாம். எனக்கு தெரியாது.